நான் பாட்டு பட்டு தூங்கிட்டேன். அது நம்ம வரணும் போது தெரியல, சொல்லலை. நான் படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு வந்து ஷெஃப் சஞ்சீவ் கபூர் கால் பண்ணி, அப்போ தான் திடீர்னு ஃபோன் வருது. எடுத்தால் சஞ்சீவ் இவர் இதுக்கு ஃபோன் பண்ணுறாரு. சஞ்சீவ் கபூர் பண்ணிட்டு, ஷெஃப் ரியலி ஷெஃப் ஷெஃப் டெல் மீ எனிதிங். நோ 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 கங்க்ராச்சுலேஷன் டு யூ. I said, what for? You have become you got a Padma Shri award in the culinary field. I got really, just have a look. Before call comes, I cut it off. You get a lot of calls now. அதுக்கு முன்னாடி டிவியில் பார்த்தா எல்லா சேனல்லையும் ஷெஃப் தாமு பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்பவே முடியல. அது சந்தோஷத்துக்கு இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அபவுட் 9:15 எனக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட எப்படி ஒரு 1000 கால் ஈஸியாக. ஐம் நாட் எக்ஸாஜரேட்டிங். இது வந்திருக்கும், மெசேஜ் போட்டு வந்துட்டே இருக்கு. அந்த யார் எடுக்குது யார் எடுக்கணும் புரியவே இல்லை. அப்புறம் கோச்சிக்கிறாங்க. எனக்கு ரிப்ளை பண்ணல, அதான் சொல்றேன். நிறைய மெசேஜ் வந்திருக்கும், நிறைய மெசேஜஸ், நிறைய கால்ஸ் ரிப்ளை பண்ண முடியல. இப்போ அவங்களுக்குலாம் இப்போ வந்து மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ரிப்ளை பண்ண முடியவே இல்லை. கிட்டத்தட்ட more than 2000 மெசேஜஸ் போயிடுச்சு. ஸோ சாரி ஐ நாட் ஏபிள் டு மெசேஜ் பிகாஸ் எது பார்க்குறது எது விடுறதுன்னு தெரியல. அந்த மூமெண்ட் ஆகிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 த ஃபர்ஸ்ட் பீப்புள் ஸ்டார்ட் கமிங் நைட்டு. இட் வெண்ட் ஆன் டில் 2:30 இந்த மார்னிங். ப்ரெஸ் பேக்லாம் எல்லாம் கொடுத்து எல்லாம் நியூஸ் சேனல்ஸு. அதுக்கப்புறம் தான் மனசுக்குள்ள ஒரு துள்ளி குதிக்கிற மாதிரி. இப்போ தான் இப்போ ஒரு 15 வயசு பையன் மாதிரி துள்ளி, நம்மளுக்கு இவ்வளோ ப்ரெஸ் வருதுடா, இவ்வளோ பேர் வராங்களா, இவ்வளோ ப்ரெஸ் வருதா, பரவாயில்லையே பத்மஸ்ரீ அவளுக்கு இவ்வளோ இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தட் வாஸ் டே. நான் ஏதாவது பிறந்த பயணி அடைந்தோம்னு சொன்னோம்ல, தட் வாஸ் டே ஆக்சுவலி. பத்மஸ்ரீ அவார்டு அதுவும் வந்து ரொம்ப சந்தோஷம். கல்னரி அவார்டில் ஃபஸ்ட்டு சவுத் இண்டியன் டு கெட் பத்மஸ்ரீ இன் தி கல்னரி ஃபீல்ட். அது வந்து நான் டெடிகேட்டட் டு ஆல் தி கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். தே ஆல்சோ கேன் டூ. இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக தே கேன் ஆல்சோ பிகம் லைக் தட். ஸோ ஐ டெடிகேட்டட் டு ஆல் தி கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி ஷெஃப்ஸ். இன்னும் ஜாஸ்தி இதுவும் இருக்கும்ல, இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு நம்மள ஓட வைக்கும். தோணுது இல்லை? இப்போ அடுத்து என்ன பத்மபூஷன் வாங்க முடியுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? வாங்கணும். அது என்ன பண்ணணும் அதுக்கு தோணுது இல்லை? அதுக்கு வாட் இஸ் த தாட்ஸ் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் ஐ ஹேவ் டு டூ, வாட் சார்ட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹேவ் டு டூ ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அதெல்லாம் இருக்குல்ல. மேபி டவுன் த லைன் about 3 years பத்மபூஷன் வாங்கிடலாம்ல. கன்ஃபார்மா வாங்குவீங்க. இப்போ என்ன டவுட் இதில்? ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. சூப்பர். மென்டலி போயிட்டு இருக்குது. நவ் ஆக்சுவலி ஐ எம் ட்ரைங் டு கான்சன்ட்ரேட். அது வில்லேஜில் இருக்காங்க தெரியுமா? வில்லேஜில் வந்து நிறைய பேர் வந்து தே குக் ஓப்பனாக அதை குக்கட் ஆக்சுவலி. தென் டெல் தம் டு பிட் ஆஃப் மெயின்டைனிங் த ஹைஜீன் பாயிண்ட் ஒன்று. இன்னொன்று டேஸ்ட் த ஃபுட். ஐ வாண்ட் டு ஹைலைட் தோஸ் பீப்புள் ஆல்சோ. ஓகே. அங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது என்ன நடக்குது. அவங்களுக்குலாம் பத்மஸ்ரீனா என்னன்னு தெரியாது. ஒன்று அவங்க பாட்டு குக் பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு இட்லி ஒரு பாட்டு வச்சு விற்றுட்ருக்காங்க. பட் த சர்வீஸ் வாட் தேர் டூயிங் ஃபார் பீப்புள் நோபடி நோஸ். ஸோ ஐ எம் ஐடென்டிஃபைங் தோஸ் சார்ட் ஆஃப் பீப்புள், எஸ்பெஷலி த லேடிஸ் ஹூ ஆர் குக்கிங் ஓவர் தே. அவங்கள எடுத்துகிட்டு வந்து ஐ வாண்ட் டு bring it to the limelight. We'll do that. Super. And நீங்க வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் பொழுது வாங்கின ஒரு சம்பளம் என்ன? And what is it now? ரஃபா சொல்லலாம். 250 rupees. 250 எதுக்கு? சம்பளம் ஒரு மாசத்துக்கு. ஒரு மாசத்துக்கு. And I was into Ashoka Bangalore. அப்போ எனக்கு சம்பளம் வந்து 520 ரூபா. I was getting a charge in 440 rupees. அப்போ வந்து தட் இஸ் அ பிக் மணி. 440 rupees இஸ் வெரி பிக் மணி. அண்ட் பட் ஸ்டில் இட் வாஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ. இட் வாஸ் ஓகே. ஆமாம், அப்போல்லாம் வந்து எல்லாமே சீப்பு. ஒரு வேர்க்கடலை மிட்டாய் வாங்கினோம்னா ஒரு கால்னா கொடுத்தா போதும், இல்லை அரைனா கொடுத்தா போதும், கொடுத்துவான். நீ நோட் எடுக்க வேண்டியதில்லை, சில்லறை எடுத்தால் போதும். யூ கெட் இட். தேன் மிட்டாய் வாங்கணும், ஒரு 4 தேன் மிட்டாய் பண்ணால் கால்னா. ஸோ அந்த பீரியட் வந்து தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி. அது அந்த மாதிரி பீரியட் இப்போ இல்லை. இன்னொரு சொத்து மதிப்பு ஜாஸ்தி அப்படின்றாங்க. இன்னைக்கு உங்களோட சொத்து மதிப்பு வந்து பல கோடி அப்படின்னு. யாருக்கு? யாராவது கொடுத்தா சரியில்லை. எல்லாம் போய்ப்பா, எல்லாம் போய் நம்ம கஷ்டப்பட்டு பின்னாடி ஃபுல்லா தங்கத்துல எல்லாம் ஏதோ அப்படியே பயங்கரமா ஷைனிங்கா இருக்க மாதிரி இருக்கு பின்னாடி. எங்க பாரு எல்லாம் தங்கமா இருக்கு. அட பாவி, எடுத்து போ, 5 ரூபாய் கூட தராது. ஸோ இதெல்லாம் பொய் வதந்திகள். அதாவது நம்ம கஷ்டப்படுறோம், மேக்சிமம் கஷ்டப்படுறோம். இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குது, நல்ல பொண்டாட்டி, நல்ல பொண்ணு, அதே மாதிரி ஒரு கார், அவ்வளோதான் என்னோடய லைஃபை.